அடுத்தபடியாக 6ஆம் வகுப்பை சேர்ந்த சஃப்ரீன் அவர்கள் தங்களுடைய கருத்தை பெண்களே என்ற அணியில் வலு சேர்க்க வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடர்ந்த காட்டுக்குள்ளே கருமையான ஒரு கரும்பாறையின் மீது ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியவனும் அந்த எறும்பின் காலடி ஓசையை கேட்கக்கூடியவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கட்டுமாக. பெண்ணினத்தை இழிவு என்று கருதிய ஒரு காலத்தில் பெண் என்பவள் போற்றுதலுக்குரியவள். சொர்க்கம் தாயின் காலில் தான் இருக்கின்றது என்று உலகி பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்த நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நீதி நிலவட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே மற்றும் சபை அவர்களே, இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரையச்சம். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இருட்டில் ஊறும் எறும்பை கூட இறைவன் பார்க்கிறான் என்று. அந்த பயம், அந்த உணர்வு கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை சிறுவனுக்கு இருந்தால்தான் வரலாற்றில் அவள் பெயர் இன்று நிலைத்து நிற்கிறது. அந்த வரலாறு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இரையச்சம் என்பது ஏதோ பள்ளி வாசலில் வந்து தஸ்பு உருட்டுவதோ வெள்ளிக்கிழமை மட்டும் பயபக்தியாக இருப்பதோ அல்ல. தனிமையில் யாரும் பார்க்காத நேரத்தில் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் என் இறைவன் என்னை பார்க்கிறான், என் இறைவன் என்னை பார்க்கிறான் என்று நடுங்குவதே உண்மையான இரையச்சம். அதற்கு உதாரணமாக ஒரு வரலாற்றை முன்வைக்கிறேன். மதீனாவின் வீதிகளில் மக்கள் குறைகளை அறிய கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாறுவேடத்தில் ரோந்து செல்கிறார்கள். நடுதிசை நேரம் ஊரே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய குடிசையில் இருந்து மட்டும் பேச்சு சத்தம் கேட்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சுவரோரத்தில் நின்று காது கொடுத்து கேட்கிறார்கள். உள்ளே ஒரு வயதான தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். வறுமையில் வாடும் தாய் தன் மகளிடம் சொல்கிறாள், மகளை விடிந்து விட்டது, நாம் கறந்திருக்கும் பாலில் கொஞ்சம் தண்ணீரை கல, அப்போதுதான் பால் அதிகம் கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். அதற்கு அந்த மகள் பதறி அடித்து சொல்கிறாள், அம்மா இது தவறு இல்லையா? பாலில் தண்ணீர் கலக்கூடாது என்று நம் ஜனாதிபதி அவர்கள் தடை விதித்துள்ளார்களே, சட்டம் உங்களுக்கு தெரியாதா? வறுமையில் பிடியில் இருந்து சாய் சலித்துக் கொண்டு சொல்கிறாள், மகளே, இந்த நடுராத்திரி உமரா இங்கு வந்து பார்க்க போகிறார் அல்லது உமரின் நாட்கள் தான் பார்க்க போகிறார்களா? யாரும் பார்க்கவில்லை, கொஞ்சம் தண்ணீரை ஊற்று. அந்த இடத்தில் அந்த ஏழை சிறுமி சொன்ன பதில் வரலாற்றில் தங்கள் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வேண்டியது. அவள் சொன்னாள், அம்மா, நீங்க சொல்வது சரிதான், பாலில் தண்ணீர் கலப்பதை உமர் பார்க்கவில்லைதான், ஆனால் அந்த உமரை படைத்த இறைவன் ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா? உமருக்கு தெரியாமல் என்னால் ஏமாற்ற முடியும், ஆனால் என் இறைவனை என்னால் ஏமாற்ற முடியாதே. நடுவர் அவர்களே, சுவராரத்தில் இதை கேட்டுக் கொண்டிருந்த கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்கள் கலங்கின, உடல் சிலிர்ந்தது. எப்பேற்பட்ட இரையச்சம் யாரும் பார்க்காத இடத்திலும் இறைவனை அஞ்சும் இந்த பெண் அல்லவா உண்மையான இறைவாசி என்று வியந்தார்கள். மறுநாள் அந்த ஏழை பெண்ணை தேடி கொடுத்து தன் சொந்த மகனுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெண்களிடத்தில் இரையச்சம் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இரையச்சம் அடிப்படை என்பது மனக்கட்டுப்பாடு, பொறுமை மற்றும் இறைவனின் கட்டளைகளுக்கும் முழுமையாக கட்டுப்படுத்தலாகும். பெண் என்பவள் சமுதாயத்தின் ஆரம்ப பள்ளி, அதாவது முதல் ஆசிரியரும் ஆவார். அடுத்த தலைமுறையை உருவாக்கும் தாய் மாணவள். இந்த மகத்தான பொறுப்பு அவளுக்கு இயற்கையாகவே ஒரு கூடுதலும் விழிப்புணர்வையும் பொறுமையையும் வழங்குகின்றது. பொறுமை விழிப்புணர்வின் இரையச்சத்தின் மிகுந்த பங்களிப்பாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, அது மட்டுமின்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற பொழுது சூரா நிசா என்னும் சூரா மரியம் போன்ற பெண்களுடைய இரையச்சத்தை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் தஆலாவுடைய அருள்மறையிலே அருளி இருக்கின்றான். நடுவர் அவர்களே, கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தாயின் காடலில் தான் சொர்க்கம் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, மண்ணிற்கு மகத்துவத்தை எடுத்து காட்டுகின்ற பொழுது இரையச்சம் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது தாய் தன்னுடைய மகனுடைய பாவங்களை எந்த அளவுக்கு மன்னிப்பாள் என்றால் தாயை விட 70 மடங்கு மன்னிக்கக்கூடியவள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெண்களிடத்தில் இரையச்சம் இருக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணின் இரையச்சத்தின் வெளிப்படையாகும். இந்த உலகத்தில் கவர்ச்சியிலும் ஸ்பேசரிலும் முகத்திலும் மூழ்காமல் இறைக்கட்டளைகளுக்கும் அடிபணிந்து தன்னை மறைத்துக் கொள்வது என்பது மாபெரும் இரையச்சத்தின் அடையாளமாகும்.
ஆடை விஷயத்தில் ஆண்களுக்கு இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் இல்லை. பெண்கள் பெரும்பாலும் குடும்பத்தின் ஆணிவராக இருக்கின்றார்கள். கணவனின் தேவையை நிறைவேற்றுவதும், பிள்ளைகளை இஸ்லாமிய நெருக்கில் வளர்ப்பதும், வீட்டை பராமரிப்பதும், இதற்கு மேல் தனக்குரிய வணக்கங்களையும் பேணுவதும் என பல சுமைகளை சுமப்பவர்தான் பெண்கள். பல சுமைகளையும் சுமப்பவர்கள் தான் பெண்கள். இந்த உல சுமைகளுக்கும் நடுவிலும் அவர்கள் தொழுது நோன்பு நோற்று தர்மம் செய்வதும் என்பது ஆண்களை விட இணையச்சத்தில் அதிகம் பெண்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. இவ்வளவு உதாரணங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் ஒரு சின்ன உதாரணத்தை கூறி என்னுடைய முறையை முடித்துக் கொள்கிறேன். சுமார் ஒரு மாத காலமாக இப்படி ஒரு பட்டிமன்றம் நடக்கின்றது. இஸ்லாத்தில் யாருக்கு அதிகம் இரையச்சம் இருக்கின்றது என்பதை தெளிவாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை இமாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவ்வாறு இருக்க இந்த பள்ளிவாசலில் இரையச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக இருக்கின்றார்களா அல்லது இரையச்சம் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்களா என்று நீங்களே கணக்கெடுத்து யார் அதிகமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு திருப்பி அளிக்குமாறு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அற்புதமான பேச்சு. இப்ப இரையச்சம் அழகா சொல்லுச்சு அந்த பாப்பா, பேரு சஃப்ரீன். இரையச்சம் என்பது என்ன? மனக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, பொறுமை. அழகான ஒரு வார்த்தை. இது குறிப்பா பெண்களுக்கு தேவையான ஒண்ணு, அதுல ஆண்களுக்கும் தேவையான ஒண்ணு. அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க.